ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்டினியூயஸ் செல்லிங் போன வாரம் ஃபுல்லாமே. ஒரு லோயர் ஹை ஃபார்மேஷன், நல்ல ஒரு லோ போயிட்டு ஒரு பாசிட்டிவ், மறுபடியும் ஒரு லோ, அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ். ஸோ நாளைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் கிடைக்க போகுது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு சேனல் பேட்டர்ன் என்னோட சப்போர்ட்லலாம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இருக்கிற இடத்துல இருந்தே சஸ்டெயின் ஆகி திரும்ப ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பா வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி வந்து ஒரு சப்போர்ட் லெவல்ல இருந்து ஒரு ரெக்கவரி மோட்ல வந்து வெள்ளிக்கிழமை க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கும் ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஸோ பாசிட்டிவ் சைடு தான் நடக்க போகுது. ஸோ அப்படி நடக்கும்போது 22,120 அப்படிங்கிறது உங்களுக்கு ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகும். அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 22,300ங்கிறது ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 22,000 சப்போர்ட் லெவலா ஆக்ட் ஆகும். அத பிரேக் பண்ணா 21,900 அப்படிங்கிறது மைனர் சப்போர்ட்டா இருக்கும். மேஜர் சப்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னா 21,800ல தான் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் நிஃப்டியோட லெவல். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து அந்த பேட்டர்னுக்குள்ளேயே தான் இருக்கு. ஸோ அவரும் வந்து சப்போர்ட் லைன் கிட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டாரு. ஸோ சப்போர்ட் லைன்ல தான் இருக்கு. க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஒரு நல்ல செல்லிங். ஒரு பாசிட்டிவ் கேண்டில் அப்படிங்கிறது இல்லாத அளவுக்கு ஒரு செல்லிங். ஸோ இன்கேஸ் நாளைக்கு ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகி, இப்போ இருக்கிற லெவல்ல சப்போர்ட் எடுத்தா 47,400 அப்படிங்கிற லெவல்ல திரும்ப சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா, திரும்ப வந்து ராலி பாசிட்டிவ் சைட் போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட் செல்லிங்க பேங்க் நிஃப்டிலயும். ஸோ அதனால 47,400 அப்படிங்கிறது சப்போர்ட் லெவலா ஆக்ட் ஆகும். அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 47,300 அப்படிங்கிறது சப்போர்ட். அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 46,600 வரைக்குமே கீழ ஃபால் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஹியூஜ் ஃபால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து பேங்க் நிஃப்டில. ஐடி. ஸோ ஐடியும் அதே தான். ஐடி வந்து பெருசா செல் ஆகல பேங்க் நிஃப்டி அளவுக்கு. ஸோ அந்த ட்ரிபிள் பாட்டம் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னுக்காக இப்போதைக்கு கரெக்ட்டா வந்து பாட்டம்ல நிக்குது. ஸோ இதுலேருந்து நாளையிலேருந்து ரிவர்ஸ் ஆகி ஒரு 33,800க்கு மேல போச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆகி ஐடி வந்து அப்பர் சைட் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? பட் இது ஒரு பேட்டர்ன் தான். பார்ப்போம் இந்த பேட்டர்ன் எதுவும் ஃபெயிலியர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிலையன்ஸ் என் தலைவன் தான். ரொம்ப நாளா வந்து ஒரு சைட்வேஸ்லயே இருந்தான். அத உடைப்பான்னு சொல்லிட்டே இருந்தேன். ஏதாவது ஒரு பக்கம் உடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீழ உடைச்சு ஒரு நல்ல செல்லிங். ஸோ இதுல வந்து நாங்க ஒரு ப்ராஃபிட் புக்கிங்லாம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதோட நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு இருக்கிறதும் வந்து ஒரு மைனர் சப்போர்ட் லெவல் தான். ஆ 2,790 அப்படிங்கிறது வந்து ஒரு மைனர் சப்போர்ட் தான். ஒரு ஸ்விங்கோட ஹை. ஸோ அதில தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ இதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, இன்னும் நல்லாவுமே ஃபால் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி ஃபால் ஆகுறது எங்க வரைக்கும் ஃபால் ஆகும் அப்படின்னா, 2,600 வரைக்குமே 2,652 வரைக்குமே அடுத்து ஃபால் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் ரிலையன்ஸ். ஓகேங்களா? ரிலையன்ஸோட லெவல். அதாவது 2,786 ஃபால் பிரேக் அவுட் எடுத்துச்சு அப்படின்னா, 2,652 வரைக்குமே கீழ போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? HDFC பேங்க். ஸோ HDFC பேங்க் கீப் ஆன் வந்து அந்த ரெசிஸ்டன்ட் ஆகி திரும்ப அதுவும் செல்லிங்லேயே தான் இருக்கு. ஸோ ஒரு சப்போர்ட் லெவலையும் பிரேக் பண்ணி தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. இப்போதைக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1,378ல தான் இருக்கு பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ பார்ப்போம் பேங்க் நிஃப்டி அது வரைக்கும் ஃபால் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பா வந்து சாரி HDFC ஃபால் ஆகுது அப்படின்னா, பேங்க் நிஃப்டியும் கண்டிப்பா ஃபால் ஆகும். ஸோ அப்படி பேங்க் நிஃப்டியும் ஃபால் ஆகும்போது, அப்சல்யூட்லி நிஃப்டியும் ஃபால் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம் இதுலேருந்து ரிவர்சல் எதுவும் நடக்குதா? ரிகவரி எதுவும் நடக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.